ஓபிஎஸ் அணியில் இணையும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் மிகப்பெரிய செல்வாக்குடன் இருந்தவர். தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர். அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் பல பொறுப்புகளையும் அதே போல அதிமுகவுடைய அந்த வளர்ச்சிக்கு ஓபிஎஸ் உடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஆனால் தற்போது ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அதிமுக நபர்கள் இருந்துட்டு. அதில் முக்கியமான நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஏன் வெளியேற்றப்பட்டார், எதற்காண்டி வெளியேற்றப்பட்டார், அவர் இருந்தால் அதிமுகவில் என்னென்ன பதவிகள் காலியாகி இருக்கும் அப்படிங்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அதே போல ஓபிஎஸ் தரப்பினருக்கும் தெரியும். அதன் காரணமாகத்தான் தற்போது ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டு இன்று வரைக்குமே அதிமுகவில் உள்ளே போவதற்கு கூட வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியில் இணைய ஒரு 6 அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் பேச்சுவார்த்தை என்பது போய்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த 6 முக்கியமான தலைவர்கள் யாராக இருக்கும் அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. அதிலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய பெயரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிவிட்டது. அதிமுக ஓரம் கட்டல, எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிவிட்டார். அதாவது பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படி நிலைப்பாட்டில் இருந்த ஜெயக்குமாரை ஒற்றுக்கொள்ள வைத்து உங்களுக்கு நாங்கள் எம்பி சீடு தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசையெல்லாம் காட்டி கடைசியிலே மோசம் செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் அடிப்படையில் நமது ஜெயக்குமார் அவர்களின் மூலமாக அதிமுகவில் ஒரு 6 முக்கியமான தலைவர்கள் ஓபிஎஸ் அணியில் மிக விரைவாகவே இணைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் சமீபத்திலே ஒரு பேட்டியில் ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 6 முக்கியமான தலைவர்கள் என்னுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய பெயரை சொன்னால் அது அரசியல் தர்மம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் மிக விரைவாகவே அந்த 6 நபர்களும் நமது ஓபிஎஸ் அணியில் இணைந்து அதன் மூலம் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும். அதுவும் பிரிந்து போன அதிமுக டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலாவாகட்டும் அனைவருமே ஒன்று சேர்ந்து தமிழகம் முழுவதும் மாபெரும் ஒரு வெற்றியை படைத்து அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு அனைவரும் வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரிந்து போன அதிமுக ஒன்று சேருமா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்புகளும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அணியில் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அதாவது நிறைய நபர்கள் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸ் அதிமுகவிற்குள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க.